श्रीमते रामानुजाय नमः। नमस्कारम। श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादि गुणार्णवं यतीन्द्र प्रवणं वंदे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोगतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयेक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आत्यस्य नः कुलपते वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्तांग्रि रेणु परकाल यतीन्द्र मिश्रान् श्रीमत्परांकुश मुनिं प्रणतोस्मि नित्यम्। सान्द्रानन्दावबोधात्मकम् अनुपमितं कालदेशावतिभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानां। ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் அடியனுக்கு குருவாயூரப்பன் மகிமை அப்படின்ற தலைப்பில் லக்ஷ்மி கணபதி குருவாயூர் ஆலயத்தின் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு உபன்யாசிக்க வாய்ப்புக்கு இந்த கோவில் நிர்வாகிகளுக்கும் உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய மனமார்ந்த நன்றி கலந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உபன்யாசத்தின் மூலம் நாம் குருவாயூருக்கே ஒரு மானசீக யாத்திரம் போயிட்டு வந்துருவோம். அதுக்கு முன்னாடி குருவாயூர் எப்படி கேரளத்துக்கு வந்தார், அவருடைய மகிமைகள் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். இந்த பிருஷ்ணி சுதபஸ் அப்படின்னு 2 தம்பதியர்கள் இருந்தார்களாம். அவர்கள் பிரம்மாவை குறித்து தபஸ் செய்கின்றார்களாம். பொழுது பிரம்மா பிரத்யட்சமாகி கேட்கிறாரா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது இந்த பிருஷ்ணி சுதபஸ் சொல்றாளாம், எங்களுக்கு புத்திர பாக்கியமே இல்லை, அதனால எங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு கேட்கிறாளாம். இதுக்கு முன்னாடி குருவாயூர் அப்பன் எப்படி தோன்றினார் அப்படின்னு பார்க்கலாம். வைகுண்டத்துல பாத்தாள அஞ்சனக்கல் அப்படின்னு ஒரு கல் இருந்ததாம். அதை எடுத்து பெருமாளே தன் விக்கிரகத்தை வடித்து கொண்டாராம். அந்த விக்கிரகத்தை பிரம்மாவுக்கு அளித்தாராம். பிரம்மா திருவாராதனம் செய்து கொண்டு வந்தாராம். அந்த விக்கிரகத்தை இப்பொழுது பிரம்மா கிட்ட இருந்த அந்த நாராயண விக்கிரகத்தை இந்த பிருஷ்ணி சுதபஸ் கிட்ட கொடுக்கிறாராம். சொல்றாராம், இந்த விக்கிரகத்துக்கு நீங்க ஆராதனம் பண்ணி கொண்டு வாங்க, அப்பொழுது நாராயணன் பிரத்யட்சமாகி உங்களுக்கு குழந்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்றாராம். அப்பொழுது இந்த பிருஷ்ணி சுதபஸ் திருவாராதனம் செய்து கொண்டு வருகின்றார்களாம். அப்பொழுது நாராயணனே பிரத்யட்சமாகின்றாராம். இவ பார்த்து ஆச்சரியத்துல, உன்னை போலவே உங்களுக்கு குழந்தை வேணும், உன்னை போலவே எங்களுக்கு குழந்தை வேணும், உன்னை போலவே எங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு 3 வாட்டி கேட்டுறாராம். இப்போ பெருமாள் சொல்றார், என்னை போல யாருமே இல்லை, அதனால நானே உங்களுக்கு 3 ஜென்மங்களில் குழந்தையாக பிறக்க போகின்றேன் அப்படின்னு பிறக்கிறாராம். முதல் ஜென்மம் பிருஷ்ணி சுதபஸ்க்கு பிருஷ்ணி கர்ப்பனாக பெருமாள் அவதரிக்கின்றாராம். அவர் இந்த நாராயண விக்கிரகத்தை ஆராதனை செய்து கொண்டு வருகின்றாராம். அடுத்த ஜென்மத்துல இந்த பிருஷ்ணி சுதபஸ் கஷ்யபர் அதித்தி அப்படின்னு தம்பதியர்களாக பிறக்கிறாராம். அவளுக்கு வாமன ரூபத்தில் பெருமாள் அவதரிக்கின்றாராம். வாமனம் இந்த நாராயணன் விக்கிரகத்துக்கு திருவாராதனம் செய்து கொண்டு வருகின்றாராம். அதற்கு பிறகு தேவகி வசுதேவனாக இந்த பிருஷ்ணி சுதபஸ் பிறக்கிறாளாம். அவளுக்கு கிருஷ்ணராக பெருமாள் அவதரிக்கிறாராம். அவரும் இந்த நாராயண விக்கிரகத்துக்கு திருவாராதனம் செய்து கொண்டு வருகின்றார். துவாபர யுகத்தின் இறுதி வந்துவிட்டது. துவாரகை கடல் முழுவதும் அழிச்சிருத்தான். அப்பொழுது கிருஷ்ணர் தன் பக்தனான உத்தவர் கிட்ட சொல்லியிருந்தாராம், என்கிட்ட ஒரு நாராயணன் விக்கிரகம் இருக்கு, அந்த நாராயணன் விக்கிரகத்தை இந்த கடல் எடுத்துன்னு போயிடுத்து, அதனால அந்த நாராயணன் விக்கிரகத்தை கண்டுபிடித்து விட்டு அதை பிரதிஷ்டை செய்யுங்கோ அப்படின்னு சொல்லும் போது இவர் வருண தேவதையை
தபஸ் செய்கின்றாராம். வருண தேவதை அந்த நாராயணனுடைய விக்கிரத்தை சமுத்திரத்திலிருந்து எடுத்து இவர்கிட்ட கொடுக்கிறாராம். அப்பொழுது இவர் குரு வாயு இவர் 2 பேருடைய உதவியை நாடுகின்றாராம். குரு வாயு இவர் 2 பேரும் இந்த நாராயணனுடைய விக்கிரத்தை எடுத்துக்கொண்டு பிரதிஷ்டை பண்ண இடங்கள் தேடிக்கொண்டு இருக்கின்றாராம். அட் லாஸ்ட் மம்மியூர் அப்படின்ற ஒரு க்ஷேத்திரத்துக்கு வரான். சிவக்ஷேத்திரம் கேரளத்துல இருக்கு. அங்க சிவபெருமானும் பார்வதியும் இங்க பெருமாளை விக்கிரத்தை பிரதிஷ்டை செய்யுங்கோ அப்படின்னு சொல்லும்போது குருவும் வாயுவும் அந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்கின்றார்களாம். அந்த ஊருக்கு இன்னொரு பெயர் வைக்கணும். அதனால பெருமாள் சொல்றாராம், வாயை திறந்து பெருமாள் தன் பக்தர்களோட பேசுகின்றார். சொல்றாராம், இந்த ஊர் என்ன பிரதிஷ்டை பண்ணதுனால எனக்கு குருவாயூர் அப்பன் அப்படின்ற பெயர் வச்சிருங்கோ. இந்த ஊருக்கு குருவாயூர் அப்படின்ற பெயர் வச்சிருங்கோ. சோ அதனால பெருமாள் 5 நிலைகளில் சேவை சாதிக்கின்றார். பர வியூக விபவம் அந்தர்யாமி அர்ச்சை. அதுல அர்ச்சா ரூபத்துல மட்டும்தான் சேவிக்க முடியும். இந்த அர்ச்சா ரூபத்துல சிரேஷ்டமாக விளங்கக்கூடிய பெருமாள் இந்த குருவாயூர் அப்பன். அப்பேற்பட்ட பெருமாள்கள் நிறைய கோயில் கொண்ட க்ஷேத்திரத்துல பார்த்திருப்போம். ஆனால் இந்த க்ஷேத்திரத்தில் பெருமாள் தன் வாயை திறந்து தன் பக்தர்களோட பேசுகின்றாராம். தினமும் லீலையை புரிந்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கின்றாராம் பெருமாள். அப்பேற்பட்ட க்ஷேத்திரமாம் குருவாயூர். அப்பேற்பட்ட க்ஷேத்திரத்துக்கு நாம் செல்ல போகின்றோம். பெருமாள் தன் திருமேனி விக்கிரத்துக்கு 3 வாட்டி திருவாராதனம் 3 அவதாரங்கள்ல திருவாராதனம் செய்கின்றார். அப்பேற்பட்டவரை நாம் போய் தரிசிக்க போகின்றோம். பெருமாள் தன்னையே வடித்து கொண்டார். அப்பேற்பட்டவரை நாம் இப்பொழுது போய் தரிசிக்க வேண்டும். எங்கேயாவது போகச்சே கட்டுச்சோறு வழிச்சோறு எடுத்துன்னு போவோம்ல, நம்ம மானசீகமா போறதுனால குருவாயூருக்கு போறதுனால கட்டுச்சோறு என்ன அப்படின்னு பார்த்தால் பாத்தேயம் புண்டரி காட்சம் நாம சங்கீர்த்தனாமிருத்தம். பெருமாளுடைய நாம சங்கீர்த்தனம், பெருமாளுடைய நாமம் என்னும் அமுதுதான் நம்மளுக்கு பாத்தேயமான கட்டுச்சோரா. அந்த பெருமாளுடைய நாமத்தை ஜபித்து கொண்டு நாம் இப்பொழுது குருவாயூருக்கு செல்கின்றோம். குருவாயூரப்பா குருவாயூரப்பா அப்படின்னு பெருமாளுடைய நாமத்தை ஜபிச்சுட்டே இருக்கோம். நாம் இப்பொழுது குருவாயூரை மானசீகமாக அடைந்து விட்டோம். பெருமாள் கோவிலுக்கு உள்ள நுழையறதுக்கு முன்னாடி ஒரு ஆல விருட்சத்தை பார்ப்போம். அந்த விருட்சத்துக்கு மஞ்சுளா ஆல விருட்சம் அப்படின்ற பெயர். அந்த விருட்சத்துக்கு கீழே ஒரு கருங்கல் இருக்குமா. அதை நாம் சேவித்து கொண்டு அந்த ஆல விருட்சத்தை சுத்தி வரும். சுத்தி வரும்போது நம் மனதில் ஒரு சரித்திரம் வருகின்றதாம். மஞ்சுளா என்ற பெருமாளுடைய பெரிய பக்தி இருந்தாளாம். அவள் கேரளத்தின் கன்னிகாபுரத்தில் இருந்தாளாம். குருவாயூரப்பனே அவளுடைய ஸ்வப்னத்தில் பிரத்யட்சமாகி சொல்றாராம், நீ குருவாயூருக்கு எனக்கு பூமாலை சமர்ப்பிக்கும் கைங்கரியத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு மஞ்சுளாக்கு பெருமாள் ஸ்வப்னத்தில் கூறுகின்றாராம். மஞ்சுளா குருவாயூரப்பனே சொல்லிட்டாரே அப்படின்னு ஓடி போய் குருவாயூருக்கு போய் குருவாயூரப்பனுக்கு தினமும் உடாம மாலை சமர்ப்பிக்கும் காரியத்தை கைங்கரியத்தை பண்ணி கொண்டு வந்தாளாம். ஒரு நாள் என்ன ஆச்சாம், மாலை நேரத்தில் இந்த மஞ்சுளா மாலை சமர்ப்பிக்க போனாலாம் குருவாயூரப்பனுக்கு. பொழுது கொட்டோ கொட்டோ அப்படின்னு மழை கொட்டின்ண்டே இருந்துதான். இந்த ஆல விருட்சத்துக்கு அடியில ஒதுங்கிட்டால இந்த மஞ்சுளா. எப்படி கொட்டின்னு இருந்து அதுக்கு ஏதாவது கம்பேரிசன் இருக்கா அப்படின்னு பார்த்தால், நம்ம சென்னையை சிங்கார சென்னை அப்படின்னு சொல்லுவோம்ல, அக்டோபர் நவம்பர் மாசத்துல சிங்கார சென்னை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி கொட்டோ கொட்டோ அப்படின்னு சிங்க் ஆர குருவாயூர். அந்த க்ஷேத்திரத்துல அப்படி மழை பெஞ்சுட்டு இருக்கும் போது அந்த மஞ்சுளா அந்த ஆல விருட்சத்துக்கு அடியில போறாளாம். கொட்டின்ண்டே இருந்தது மழை. மழை விட்டதுக்கு அப்புறம் நம்பூதிரிகள்லாம் வெளில வந்துட்டு இருக்காளாம். பட்டர்கள், குருவாயூர் கேரளத்துல நம்பூதிரிகள் அப்படின்னு சொல்லுவோம் பட்டர்களை. அதனால நம்பூதிரிகள் கோவில் நடை சாத்தி கொண்டு வெளில வந்துட்டு இருக்காளாம். இப்போ மஞ்சுளா சொல்ற, என்ன சுவாமி நடை சாத்தியாச்சா அப்படின்னு கேட்கும்போது, நடை சாத்தியாச்சு, பூமாலை கொடுக்கறதா இருந்தா நாளைக்கு கொடுமா அப்படின்னு சொல்றான். மஞ்சுளாவுக்கு ரொம்ப சோகம் ஏற்பட்டுதான். குருவாயூரப்பனே அவளுடைய கனவுல எனக்கு பூமாலை சமர்ப்பிக்க வேண்டும் நீ அப்படின்னு கைங்கரியம் பண்ண சொல்கின்றார். அந்த குருவாயூர் அப்பனுக்கு ஒரு நாள் கைங்கரியம் பண்ணாம இருந்துட்டோமே அப்படின்னு வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அந்த கருங்கல்ல போய்
மோதிக்கொண்டு தன் உயிரை மாய்த்து கொள்ளலாம் அப்படின்னு மஞ்சுளா நினைத்தாலாம். பொழுது பூந்தானம் வந்து நிறுத்திட்டாராம். பூந்தானம் பெருமாளுடைய பெரிய பக்தர். அவர் வந்து நிறுத்தி என்னமா பண்ற அப்படின்னு கேட்கும்போது மஞ்சுளா எல்லா ஸ்டோரியும் சொல்லிட்டாலாம். பொழுது சொல்றாராம், நீ வந்து நிருசிம்ம அவதார ஸ்டோரி சரித்திரத்துல கேட்டிருப்ப. பிரஹ்லாதன் என்ன கூறுகின்றான்? பெருமாள் தூணிலும் இருக்கின்றான், துரும்பிலும் இருக்கின்றான். அதனால அவன் இந்த பாறாங்கல்லையும் இருக்கின்றான். இந்த பாறாங்கல் மேல நீ மாலைய போட்டா குருவாயூரப்பன் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு இந்த பூந்தானம் சொல்லும் போது இந்த மஞ்சுளா ஹாப்பியா அந்த கல்லு மேல மாலைய போட்டுட்டு பெரிய பக்தரே சொல்லிட்டாரே அப்படின்னு கிளம்பிட்டாளாம். அடுத்த நாள் நிர்மால்ய சேவை, எல்லாம் பூலாம் கலைச்சிட்டு பெருமாளுக்கு சேவை சாதிப்பா. பொழுது பூலாம் கலைக்கிறா. அப்போ ஒரே ஒரு பூ பெருமாள் திருமேனில இருந்து வந்துட்டே இல்லையா. இதை போட்ட மாதிரியும் ஞாபகம் இல்லையா அந்த நம்பூதிரிகளுக்கு. பூந்தானம் கிட்ட கேட்கும் போது சொல்றாராம், நேத்துக்கு மஞ்சுளா அப்படின்னு பக்தி இருந்தால அவ போட்ட மாலை ஒரு கருங்கல்ல போட்டிருக்கா, அந்த மாலையை தான் இந்த குருவாயூரப்பன் அணிஞ்சுட்டு இருக்கார். அதனால அந்த கல்லுல இருந்து மாலையை எடுத்தா குருவாயூரப்பன் மாலையை கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லும் போது இவாளுக்கு புரியலையா, நம்பூதிரிகளுக்கு புரியலையா. அதனால கருங்கல்ல இருந்து அதே மாலை இருந்துதான். இந்த மாலையை எடுக்கும் போது பட்டின குருவாயூரப்பன் கழுத்துல இருந்து அந்த மாலையை விழுந்துதான். இதுல இருந்து குருவாயூரப்பனை பற்றி என்ன தெரிகின்றது அப்படின்னு பார்த்தால், பக்தர்கள் என்ன நம்புகின்றார்களோ அதை நிஜமாக்கி காட்டுவார் பெருமாள். இங்க மஞ்சுளா வந்து பெருமாள் அந்த பாறாங்கல்லையும் இருக்கார் அப்படின்னு மாலை போட்டுட்டு போனா அந்த பெருமாளே அந்த மாலையை அணிந்து கொண்டான். அதுதான் மகிமை நம்பர் 1. இப்பொழுது நாம் குருவாயூரப்பன் கோவிலுக்குள்ள நுழைய போகின்றோம். நாராயண சரஸ் அப்படின்ற பொய்கையில் நாம் நீராடி விட்டு பாரம்பரிய ஆடைகளை உடுத்திக் கொள்கின்றோம். ஏன்னா பாரம்பரிய ஆடைகள் போட்டுக்கலன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டா கேரள கஷேத்திரங்கள்ல. அதனால பாரம்பரிய ஆடைகளை உடுத்தி கொண்டு நாம் கஷேத்திரத்துக்கு போகின்றோம். உள்ள போனதுக்கு அப்புறம் சைட்ல ஒரு திண்ணை இருக்கும், சூப்பரிண்டென்டென்ட் ஆபீஸ். அங்க வந்து தேங்காய் வச்சிருப்பா. அந்த தேங்காய்க்கு கொம்பு முளைச்சிருக்கோம். இது என்னது, தேங்காய்க்கு கொம்பு முளைச்சிருக்கா அப்படின்னு அதை சேவிக்கும் போது நாம் மனதில் இன்னொரு சரித்திரம் வருதா. என்ன அப்படின்னு பார்த்தால், திருச்சூர்ல ஒரு விவசாயி பக்தர் இருந்தாராம். அவர் வந்து குருவாயூரப்பன் கோவிலுக்கு வந்து, குருவாயூரப்பா நான் என்னுடைய நிலத்துல தென்னை மரம் விட்டுருக்கேன், அந்த தென்னை மரத்துல தேங்காய் நல்லா காய்ச்சிட்டா எல்லா தேங்காயும் உனக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு இவர் வேண்டின்றாராம். குருவாயூரப்பனுடைய மகிமை எல்லாமே வந்துட்டான். எல்லா தேங்காயும் காய்த்து விட்டுதான். அந்த தேங்காய் எல்லாத்தையும் மூட்டையில கட்டிட்டு போய் குருவாயூருக்கு பயணிக்கின்றாராம் திருச்சூர்ல இருந்து. அப்பொழுது திருடர்கள் வந்துட்டா வழிபழிக்க. அப்போ அந்த திருடர்கள் இன்னும் காசுலாம் எடுத்துன்னு போற கொடு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல இது காசு இல்ல, குருவாயூரப்பனுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய தேங்காய் அப்படின்னு இந்த பக்தர் சொல்கின்றாராம். இப்போ சொல்ற காசு கிடைக்கும்னு நினைச்சோம், தேங்காயாவது கிடைக்கிறதுல கொடு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல குருவாயூரப்பனுடைய தேங்காய் இது அப்படின்னு சொல்லும் போது திருடர்கள் சொல்கின்றார்களாம், குருவாயூரப்பன் தேங்காய் என்றால் கொம்பா முளைச்சிருக்கோம் அப்படின்னு கேட்கும் போது அவர் குருவாயூரப்பன் திருவடியில் சரணாகதி செய்துவிட்டு, ஆம் குருவாயூரப்பன் தேங்காயில் கொம்பு முளைச்சிருக்கோம் அப்படின்னு அந்த மூட்டையை எடுத்து பார்த்தால் ஒரு தேங்காய்க்கும் 2 கொம்பு முளைச்சிருக்கா. அதனால சேர்க்காததை சேர்ப்பவர் பெருமாள். கொம்பையும் தேங்காயும் சேர்க்க முடியாது. இந்த சாமர்த்தியத்துக்கு பேர் அகட்டித கடனா சாமர்த்தியம். அப்பேற்பட்ட அகட்டித கடனா சாமர்த்தியம் படைத்த பெருமாள் குருவாயூர் அப்பன். அப்பேற்பட்ட குருவாயூரப்பனை நாம் இப்பொழுது சேவிக்க போகின்றோம். பிராகாரத்துக்கு உள்ள போகின்றோம். அப்பொழுது ஒரு வெங்கல உருளியில குண்டுமணிலாம் போட்டு வச்சிருப்பா. அதை வந்து 9 வாட்டி அலப்பி அதுல காசு போடுற வழக்கம் இருக்கு. அதை அளப்பும் போது நம்மளுக்கும் மனதில் இன்னொரு சரித்திரம் வருகின்றது. குருவாயூர்ல ஒரு மூதாட்டி இருந்தால், ரொம்ப வயதாயிடுத்தா. அதனால கியூலெல்லாம் நின்று பெருமாளை போய் தரிசிக்க முடியலையாம். அதனால தினம் என்ன கிடைக்கிறதோ, பெருமாள் சொல்லியிருக்காருல்ல, கிருஷ்ணர் சொல்லியிருக்காருல்ல பகவத்கீதையில, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், என்னோட கொடுங்கோ, நான் பக்தியோட கொடுங்கோ அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்காருல்ல. அதே மாதிரி இவள் இந்த மூதாட்டி வந்து பக்தியோட என்ன கிடைக்கிறதோ அது பெருமாள் கோவிலுக்கு முன்னாடி சமர்ப்பிச்சுட்டு போயிடுவாளாம். அப்பொழுது
ஒரு நாள் அவளுக்கு ஒண்ணுமே கிடைக்கலையாம். கையில ஒரு குந்துமணி ஒட்டி எடுத்தான். அந்த குந்துமணியை குருவாயூரப்பன் கோவிலுக்கு முன்னாடி வச்சுட்டு, குருவாயூரப்பா இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, இந்த குந்துமணி தான் உனக்கு காணிக்கை அப்படின்னு சமர்ப்பிச்சுட்டாளா இந்த மூதாட்டி. குருவாயூரப்பன் பக்தியோட அந்த குந்துமணியை எடுத்துக்கிறாராம். குருவாயூரப்பன் மர்சிஃபுல்லா இருக்காருல்ல, கருணா சாகரம், அதனால அந்த குந்துமணியை ஏத்துக்கிறாராம். அதே நாள் ராஜா யானை டொனேட் பண்ண வராராம். அந்த யானை தெரியாம அந்த குந்துமணியை மெரிச்சிட்டு, இப்போ குருவாயூரப்பனுக்கு கோபம் இந்த மூதாட்டி எவ்வளவு பக்தியோட அந்த குந்துமணியை சமர்ப்பிச்சிருக்கா, அந்த குந்துமணியை இந்த யானை மெரிச்சிருத்து, அதனால இந்த யானை எனக்கு வேண்டாம் அப்படின்னு ராஜா கிட்ட சொல்லும் போது, இல்லப்பா தெரியாம பண்ணிடுத்து, ஏதாவது பிராயஷ்சித்தம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, நீ ஒரு வெங்கல உருளியை எடுத்துக்கோ, அதுல குந்துமணியை நிரப்பி அதை 9 வாட்டி அளப்புனா நான் இந்த யானையை ஏத்துப்பேன், இது மூதாட்டியோடைய ஞாபகத்தில் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது இந்த ராஜாவும் குருவாயூரப்பன் சொன்ன மாதிரி பண்ணுகின்றாராம். அப்பொழுது இந்த யானையை ஏத்துக்கிறாராம் பெருமாள். சோ 3வது மகிமை என்ன அப்படின்னு பார்த்தால், பெருமாள் எவ்வளவு பெரிய காணிக்கை சமர்ப்பிக்கிறோம் அது பாக்குறதுல, எந்த பக்தியோட சமர்ப்பிக்கிறோமோ அதை மட்டும்தான் பெருமாள் கவனிப்பார். யானையாக இருக்கட்டும், குந்துமணியாக இருக்கட்டும், ஆனா அதை சமர்ப்பிக்கிறதா இருந்தா பக்தியோடு, பரிபூர்ண பக்தியோடு சமர்ப்பிக்க வேண்டும். அதுதான் மகிமை நம்பர் 3. அந்த குந்துமணியை பார்க்கும்போது, உருளியை பார்க்கும்போது இன்னொரு சரித்திரமும் நம்மளுடைய மனதில் வருகின்றது. என்ன அப்படின்னு பார்த்தால், குருவாயூர்ல 4 பசங்கள் இருந்தாராம். அவன் ரொம்ப ஏழையாம், அதனால சாப்பிட கூட வழி இல்லையாம். அதனால கோவிலுக்கு தினமும் இந்த குந்துமணி உருளியா அளப்புற மாதிரி காசு எடுத்து திருடின்னு போய் அந்த வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிடுவானாம். ஒரு நாள் இந்த சூப்பரிண்டென்டென்ட் பார்த்துட்டாராம், எங்கப்பா எங்கேருந்து இந்த காசெல்லாம் கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அந்த குந்துமணி உருளிய அதுல அளப்பும் போது காசெல்லாம் எடுத்து வாழைப்பழம் வாங்கி சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லும் போது இவரும் நினைச்சாராம், பாவம் ஏழைகள், அதனால சாப்பிடறதுக்கு வழியில பாவம், ஆனாலும் குருவாயூரப்பனுக்குன்னு சமர்ப்பிச்சத இவ எடுத்துட்டாலே அப்படின்னு ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு பிராகாரத்தை 10 வாட்டி சுத்தி வாங்கோ அப்படின்னு சொல்லும் போது இவன் சுத்தின்றே வந்துட்டு இருக்காளாம். 5ஆவதா ஒரு குழந்தை ஓடின்னு போயிட்டு இருக்கானா. நீ யாருப்பா அப்படின்னு குழந்தைய பிடிச்சி கேட்கும் போது, நான் தான் குருவாயூரப்பன். அவ 5 வாழைப்பழத்தை வாங்குவா, 4 அவ சாப்பிட்டுருவா, 5ஆவது எனக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்பா, அந்த காணிக்கையில எனக்கு பங்கு இருந்தால் அவளுடைய தண்டனையில எனக்கு பங்கு இல்லையா அப்படின்னு அவளுடைய தண்டனையை குருவாயூரப்பனும் சேர்ந்து அனுபவிக்கின்றாராம். சோ அப்பேற்பட்டவர் மகிமை நம்பர் 4. இப்பொழுது நாம் பிராகாரத்துல போகும்போது ஒரு சரித்திரத்தின் ஞாபகம் வருகின்றது. குரூரம்மா அப்படின்னு ஒரு மூதாட்டி இருந்தாலாம், ரொம்ப வயதாயிடுதான். ஆனால் தினமும் ஒரு காட்டை தாண்டி குருவாயூரப்பன் கோவிலுக்கு நிர்மால்ய சேவை 3 மணிக்கு அந்த கோவில் நட சாத்தும் போதுதான் ஆத்துக்கு திரும்பியும் போவாளாம். ஒரு நாள் என்ன எடுத்தான், நட சாத்தி ஆத்துக்கு திரும்பி போகும்போது சிங்கார குருவாயூரை எடுத்தான். மழை கொட்டோ அப்படின்னு கொட்டின்னு இருந்ததாம். காட்டுல போறா, இருட்டி எடுத்து சிங்கம் புலி கரடி அதோட வாய்ஸ் அதோட சத்தம்லாம் கேட்கறது அவளுக்கு. அப்பொழுது குருவாயூரப்பா, ஆத்துக்கு போன குருவாயூரப்பா, அப்போதான் உனக்கு நாளைக்கு நிர்மால்ய சேவைக்கு நான் வர முடியும் அப்படின்னு பெருமாள் திருவடியில் சரணாகதி செய்யும் போது குருவாயூரப்பனே ஒரு சின்ன குழந்தையாக, மாடு மேய்க்கும் குழந்தையாக வரானாம். ஆனா இது குரூரம்மாக்கு தெரியல. இந்த மாடு மேய்க்கும் குழந்தையாக வரும்போது, என்ன பாட்டு என்ன பண்றீங்க, வாங்க ஆத்துக்கு அழைச்சின்னு போறேன் அப்படின்னு கைய பிடிச்சிட்டு இந்த ஃபுல் ஃபாரஸ்ட் தாண்டி ஆத்துக்கு அழைச்சின்னு போறாராம் குருவாயூரப்பன், அந்த சின்ன மாடு மேய்க்கும் பையன் ரூபத்துல. இவளுக்கு தெரியல, 2 பேரும் மழைனால நனைஞ்சே போயிட்டாலாம். அதனால தன் சாரி தலைப்பை கிழிச்சு, இந்தாப்பா நனைஞ்சு போயிருக்க, நீ தொடச்சிக்கோ, எனக்கு காசு எல்லாம் கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லும் போது இவனும் அந்த ரெட் கலர் சாரி தலைப்பை அவன் கட்டின்ட்டு அவன் போயிடுறானா. மறுநாள் கார்த்தால 3 மணிக்கு நிர்மால்ய சேவையில் இவள் போய் பெருமாளை தரிசிக்கும் போது அதே சாரி தலைப்பை தான் பெருமாள் போட்டு இருந்தாராம். இவளுக்கு தெரிஞ்சுதான், சாக்ஷாத் குருவாயூரப்பன் தான் எனக்கு உதவி செய்ய வந்தான். அதனால மகிமை நம்பர் 5. குருவாயூரப்பன் தன் பக்தர்களை காக்க என்ன வேணா செய்வார். ஒரு சின்ன மாடு வைக்கும் பையனாக
ஃபுல் காட்டையே தாண்டி ஆத்துக்கு அழைச்சின்னு போவார். அப்பேற்பட்டவர் குருவாயூர் அப்பன். நாம் இப்பொழுது கர்ப்பகிரகத்துக்கு போகின்றோம். சைட்ல பார்த்தால் பட்டத்ரீல் மண்டபம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். நாராயண பட்டத்ரீல் அப்படின்னு குருவாயூர் அப்பனுடைய பெரிய பக்தர் இருந்தாராம். அவருடைய ஆச்சாரியனான அச்சுத பிஷாரோடிக்கு வாத்த ரோகம் பிடித்து விட்டதாம். அதனால அவர் தன் யோக சக்தியினால வாத்த ரோகத்தை தானே வாங்கி கொண்டாராம். வழி தாங்கவே இல்லையா. அதனால தன் சேவகனான கோபாலன் கிட்ட தன் ஜாதகத்தை கொடுத்து துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன் அப்படின்ற அந்த ஜோதிஷ்யர் கிட்ட போய் கொடு, அவர் இந்த வாத ரோகத்தை கியூர் பண்றதுக்கு ஏதாவது வழி சொல்லுவார் அப்படின்னு சொல்லும்போது அந்த துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன் தான் மலையாள ராமாயணத்தை அருளி செய்தார். சோ அவர்கிட்ட போய் இந்த கோபாலன் கொடுக்கிறாராம். அப்பொழுது அந்த துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன் சொல்றாராம், இந்த வாத ரோகத்தை கியூர் பண்ணலாம். எப்படின்னா குருவாயூர் அப்பன் சன்னதிக்கு முன்னாடி போய் நாக்கால மீனை தட்டு பாட வேண்டும் அப்படின்னு சொல்றாராம். என்ன இது, நாக்கால மீனை தட்டு பாட வேண்டுமா அப்படின்னு அலறி அடிச்சுட்டு ஓடி வராரா. சுவாமி அபச்சாரம் அபச்சாரம், நாக்கால மீனை தட்டு குருவாயூரப்பன் முன்னாடி பாட சொல்கின்றார் அப்படின்னு நாராயண பட்டத்திரியில் கிட்ட இவர் சொல்றாராம். பொழுது சொல்றாரா, அஷடே அப்படி இல்ல, நாக்கால மீனை தட்டு பாடணும் அப்படின்னு இருந்தால் மத்ஸ்யாவதாரம் முதல் அவதாரம், விஷ்ணுவுடைய முதல் அவதாரம், அது மீன் ரூபத்துல தானே பெருமாள் வந்தார். சோ அவரை பற்றி பாடி பாகவதத்தின் முழு சாரத்தை பாட சொல்கின்றார் அந்த துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன். அப்படி பாடினால் இது முழுவதுமா இந்த வாத ரோகம் முழுவதுமாவே கியூர் ஆயிடும் அப்படின்னு இந்த குருவா பட்டதியில் சொல்லி இந்த மண்டபத்துல உட்கார்றாராம். பெருமாளை குறித்து அந்த நாராயணியம் 1000 ஸ்லோகம்ஸ் இருக்கும். 1000 ஸ்லோகம், 100 தசகம். தசகம் என்றால் 10 ஸ்லோகம் இல்ல 12 ஸ்லோகம் அப்படி ரேஞ்ச் ஆயிட்டு வரும். ஸோ அப்படியே அப்பேற்பட்ட நாராயணத்தை பாடிக்கொண்டு வருகின்றாராம் பெருமாள். தன் தலையை ஆட்டிக்கொண்டு ஆம் இந்த லீலையை நான் செய்தேன், ஆம் இந்த லீலையை நான் செய்தேன் அப்படின்னு பெருமாள் தலையை ஆட்டிக்கொண்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரா இந்த பட்டதில் கிட்ட. ஸோ பெருமாள் தலையை ஆட்டி தன் பக்தர்களோட பேசுகின்ற பெருமாள் அப்படின்னு இதுல தெரிஞ்சிருது. ஸோ இதுதான் நம்பர் 6, மகிமை நம்பர் 6. இன்னொரு சரித்திரம் இருக்கு இந்த நாராயண பட்டத்திரியோட ரிலேஷன்ல. என்னன்னா, ஒரு நாள் இந்த நாராயண பட்டத்திரி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணி கொண்டு வந்தாராம். பத்மநாபு மரஃப் பிரபு அப்படின்னு சொல்லிட்டாராம். அமரஃப் பிரபு அப்படின்னு சொல்லணும், ஆனால் அவர் மரஃப் பிரபு அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்பொழுது தப்பான மீனிங் வந்துடும். அமரர்கள் என்றால் தேவர்கள், தேவர்களின் பிரபுவான அந்த குருவாயூரப்பன் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல வருது. இவர் மரஃப் பிரபு, நான் லிவிங் திங்ஸ், அச்சேதன விஷயங்களுக்கு பிரபு அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்போ இவர் சோகமாக இருக்கும் போது குருவாயூரப்பன் தன் வாயை திறந்து தன் பக்தரோட பேசுகின்றாராம். இல்ல, நான் தேவர்களுக்கும் பிரபு, அச்சேதனுக்கும் பிரபு, எல்லாத்துக்குமே நான் பிரபு அப்படின்னு கரெக்ட் ஆக்கி கொடுத்தாரா அந்த பட்டத்ரீலுக்கு. அப்பேற்பட்ட குருவாயூரப்பன் இவர். அந்த குருவாயூரப்பனை நாம் இப்பொழுது தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு கையில சங்கம், ஒரு கையில சக்கரம், ஒரு கையில பத்மம் அப்படின்னு சேவை சாதிக்கின்றார். அந்த பத்மத்தை தன் காலால பிடிச்சுட்டு இருப்பார். இந்த பத்மம் யாரை டினோட் பண்றது அப்படின்னு பார்த்தால் நம்மள டினோட் பண்றது. எப்படின்னா, பெருமாள் அந்த பத்மமாக நம்மளை பிடிச்சிட்டு தன் காலால ஃபார்மா பிடிச்சிட்டு இருக்காரா. என்கிட்டேருந்து போயிடாத, நான் வைகுண்டத்துக்கு ஒன்று அழைச்சிட்டு போறேன், என்கிட்டேருந்து போயிடாத, நான் உனக்கு வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு கையை பிடித்து அழைச்சிட்டு போயிட்டு இருக்காரா. எப்படி குரூர் அம்மா ஸ்டோரியில அவர் காட்டுல இருந்து அழைச்சிட்டு போறாரோ, அப்படியே இந்த சம்சாரம் என்னும் இந்த இருட்டான காட்டு, இங்க மழை பெய்யறது, சிங்கம் புலி கரடியான அந்த மாயை அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. அப்பொழுது பெருமாள் அந்த சின்ன பையனாக, மாடு மேய்க்கும் பையனாக நம்மளுடைய கையை பிடித்து கொண்டு வைகுண்டத்துக்கு அழைத்து செல்வான். இதுதான் குருவாயூர் அப்பனுடைய மகிமை. அப்பேற்பட்ட குருவாயூர் அப்பன் பற்றி நாம் இப்பொழுது ஸ்துதி பாட போகின்றோம். நம்மளால பாட முடியாது, அதனால நாராயண பட்டத்திரியில் பாடின ஸ்லோகத்தை நாம் இப்பொழுது பாட போறோம். அவர் குருவாயூரப்பனை பார்க்கும்போது என்ன ஸ்லோகத்தை பாடினாரோ அதை நாம் இப்பொழுது ரசிக்க போகின்றோம்.
अग्रे पश्यामि तेजो निबिडतरकला यावली लोभनीयं पीयूषा प्लावितोऽहं तदनु तनुतरेद्यकैशोरवेशं कारुण्यारम्भरम्यं परमसुखस्वाररोमाञ्चिताङ्गैः आवीतत् नारदाभिर्विलसतुपनिषत् சுந்தரி மண்டலைஷ்ட அப்படின்னு பெருமாளை அனுபவித்த சந்தோஷத்தில் நாம் அவரை பற்றி இந்த ஸ்லோகத்தை பாடுகின்றோம். பாடுனதுக்கு அப்புறம் நம்மளுடைய கண்ணை திறந்து பார்த்தால் நாம் இங்க இருக்கிற குருவாயூரப்பன் சன்னதிக்கு முன்னாடி இங்க உட்கார்ந்து இருக்கோம். குருவாயூரப்பனுடைய மகிமை நாம் கேட்டாச்சு. குருவாயூரப்பனுடைய மகிமை நம்மளுக்கும் அப்ளிகபிள். நம்ம வாட்ஸ்அப்ல ரீசெண்டா பார்த்துருப்போம். இப்பதான் கோயில் திறந்திருக்கா, ஆனா ஒரு சின்ன பையன் ஓடிண்டே வந்துட்டு இருக்கான். பேரண்ட்ஸ் எங்க இருக்கா, அம்மா அப்பா இல்ல, ஆனால் சடனா அந்த பையன் மறைஞ்சு போயிடுறான். அது யாரா இருக்க முடியும்? நம்ம உன்னி கிருஷ்ணனாக, குழந்தை கிருஷ்ணனாக கேரளத்தில் வைகுண்டம் பெருமாளே வடித்த அந்த பெருமாள் பிரம்மா கிட்ட வந்தார். பிரம்மா பிருஷ்ணிகர்பன், பிருஷ்ணிகர்பன் கிட்ட இருந்து வாமனன், வாமனன் கிட்ட இருந்து கிருஷ்ணன், கிருஷ்ணன்ல இருந்து இங்க கேரளத்தில் வைகுண்டத்துல இருந்த பெருமாள் இந்த கேரளத்துல நம்மளுக்கு முன்னாடி உன்னி கிருஷ்ணன், குழந்தை கிருஷ்ணனாக சேவை சாதிக்கின்றார். அப்பேற்பட்ட கிருஷ்ணனை நாம் அனுபவித்தோம், அவருடைய சரித்திரத்தை அனுபவித்தோம். இதை கேட்டதுக்கு உங்கள் எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். நமஸ்காரம்.